நான் ஜாக்கி சேகர் கதைப்போமா சேனலுக்காக. அடுத்த வினாடி ஒளித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் இந்த உலகில் ஏராளம் அப்படின்னு அன்பே சிவம் படத்துல ஒரு டயலாக் ஒண்ணு இருக்கும். அந்த மாரி அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்றது தெரியாததான் வாழ்வினுடைய மிகப்பெரிய சுவாரஸ்யம். கப்பிள்ஸ் வீலாக்ஸ் போட்ட கேரள தம்பதிகளுக்கு நேர்ந்த ஒரு கொடுமைய தான் இந்த வீடியோல நம்ம வந்து பேசப் போறோம். அது என்ன அப்படின்றத கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கப்புள் வீலாக்ஸ் வந்து இப்பலாம் அதிகம். அதாவது என்னன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஏதாவது காமெடி பண்றது, போறது, வர்றது இந்த மாரி நெறைய கன்டென்ட் வந்து இப்போ வந்து ஏராளம். உதாரணத்துக்கு நம்ம தமிழ்லயே கூட நெறைய கப்புள்ஸ் இருக்கிறாங்க. நீங்க கூட தான் கப்புள்ஸா வந்து பேசுவீங்களே ஜாக்கி. எஸ் வி ஸ்போக் லாட் ஆஃப் சோ மெனி திங்ஸ். ஆனா இது என்னன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்து காமெடியா பேசுறது, சிரிக்க வைக்கிறது, அந்த மாரியான கன்டென்ட்லாம் பண்ணுவாங்க. அதுல வந்து கேரளாவுல வந்து அகில் அண்ட் மேகா 2 பேரும் ரொம்ப பிரபலம். முக்கியமா அவருடைய வீடியோ ஒண்ணு பார்த்தேன். அதுல என்னன்னா, மேகா என்ன சொல்றாங்க, அகில் கிட்ட சொல்றாங்க, "எனக்கு ஒரு காஃபி வேணும்" அப்படின்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அதாவது சுத்தி பார்க்குறாரு மால்ல. திரும்பி பார்த்தா ஸ்டார்பக்ஸ். அந்த ஸ்டார்பக்ஸ் வந்து பார்த்ததுமே, இவரு போய் என்ன பண்றாரு, "காஃபி 2 பேருக்கும் காஃபி" அப்படின்னு சொல்றாரு. அதுல வந்து பணம் வந்து ரூ. 60 எடுப்பார்ன்னு நெனைக்கிறேன். 50 + 10 ரூ. 60 எடுத்து அத குடுக்குறதுக்காக போவாரு. 2 காஃபிக்கு வந்து அவன் 1050 அப்படின்னு சொல்றான். அப்படியே அதிர்ச்சியானவரு 2 காஃபி வாங்குனதுமே அவன் ஒய்ஃப் அகிலா அவரு வந்து ஆமா அகிலா தானேம்மா, மேகா வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த காஃபிய குடிச்சுடுறாங்க. இவரு என்ன பண்ணுவாருன்னா, அந்த காஃபிய வந்து ஸ்டேர்கேஸு, இது மால் ஃபுல்லா சுத்துறது, கார்ல வர்றது எல்லா நேரத்துலயும் அவர் வந்து காஃபிய கையிலே வச்சிருப்பாரு. குடிக்க மாட்டாரு அவரு. அதன் பிறகு வீட்ல என்ன பண்ணுவாருன்னா, அந்த காஃபிய குடிச்சிட்டு, அந்த கோல்டு மெடல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்கல்ல, மெடல்ஸ்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க இல்லையா? சாதனை செய்ததுக்கா. அந்த கப்போர்ட்ல அந்த இது ஸ்டார்பக்ஸ் காஃபி கப் எடுத்துன்னு போய் வைப்பாரு. அந்த அளவுக்கு வந்து அது வேல்யூ அப்படின்ற மாரி. நல்ல ஒரு கிரியேட்டிவான ஒரு கன்டென்ட் அது. அந்த காப்பி கப்பே அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்கிறது தான் அந்த வீடியோ ஃபுல்லும். ஸோ இப்படியான ஒரு அந்யோன்யமான தம்பதிகள் இவங்க. அதாவது எப்படின்னா, என்ன சொல்றாங்கன்னா, அகிலுக்கு வந்து மாசம் 10,00,000 சம்பாதிக்கிற அளவுக்கு வந்து அவருக்கு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க போல இருக்கு. நல்ல நல்ல பெரிய அளவுல சம்பாத்தியம். இது மாரி கப்புள்ஸ் வீடியோ அவங்க பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்ப இப்ப தான் வந்து திடுமென்று அந்த செய்தி வந்து அ அதாவது எவரு அகில வந்து அடையுது. என்னன்னா, பொண்டாட்டிய காணோம். கிணத்த காணோன்ற மாரி பொண்டாட்டிய காணோம் அப்படின்றது தான். அவரே வீடியோல என்ன சொல்லியிருக்காருன்னா, என் பொண்டாட்டி வந்து லோக்கல் பஸ் டிரைவரோட ஓடிட்டா அப்படின்றத போட்டிருக்காங்க. அதுல என்ன கொடுமைன்னா, எப்படி சொல்றது? அந்த வீடியோ வேற இப்ப இருக்கு. இவரு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காரு. இந்த மாரி பொண்டாட்டி காணோங்க அப்படின்ட்டு. சிசிடிவிலாம் செக் பண்ணி பார்த்தா, ஒருத்தர் கார்னர்ல நின்னுட்டு இருக்காரு. இந்த பொண்ணு வந்து பெரிய பெரிய பேக்லாம் எடுத்துட்டு ஓடுது. ஒரு டாட்டா சுமோ மாரி ஒரு வண்டி வந்து நிக்குது. அதுல ஏறி எல்லாம் கிளம்பி போறாங்க. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பணம், புகழ், காசு பணம் 10,00,000 அப்படின்னா யோசிச்சு பாருங்க. லோக்கல் பஸ் டிரைவருடைய சம்பாத்தியம் என்னவா இருக்கும்? ஆனா என்ன பிரச்சனைன்னா, இந்த இடத்துல அவங்க போனதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. முறைப்படி விவாகரத்து குடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா பிரச்சனையே இல்ல. அதுல ஏதோ லெட்டர் வேற எழுதி வச்சுட்டு போனாங்க போல இருக்கு. என்னால வந்து இருக்க முடியல. ஏதோ சம்திங் அந்த 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 டீப் கான்வர்சேஷனுக்கு போக முடியல. ஆனா என்ன பொறுத்தவரையிலன்னா, ஒரு பிரபலமாக இருக்கிற இடத்துல வந்து திரையில காமிக்கிற மாரி தான் வந்து அவங்க ரொம்ப ஹேப்பியா இருப்பாங்க, சொல்லுவாங்க அப்படின்ற மாரி எல்லாரும் நெனச்சிட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த மாரிலாம் இல்ல. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குள்ள வந்து புரிதல் இல்லை. வீடியோல பார்த்த மாரி அவங்க வந்து மகிழ்ச்சியா இருப்பாங்கன்னு பார்த்தா, அவங்களுக்குள்ள நெறைய பிளவுகள், சச்சரவுகள்லாம் இருந்திருக்கு. அதனால தான் ஒரு பொண்ணு வந்து நைட்டோட நைட்டா இருக்கிற பொருள்லாம் எடுத்து தேவையான அதாவது எவ்வளவுக்கு எடுக்க முடியுமோ அந்த பொருட்கள எடுத்துன்னு அந்த பொண்ணு ஓடுறத நம்ம பார்க்குறோம். பிரச்சனை என்னன்னா, உங்களுக்குள்ள வந்து கடைசி வரையிலும் நீங்க வந்து ஒண்ணா தான் இருக்கணுன்ற எந்த அவசியமுமே கிடையாது. இப்போ உங்களுக்கு ஒரு வாழ்க்கை ஒண்ணு வேணும்னு நீங்க கிளம்புறீங்கல்ல, அத முறைப்படி ஒரு குளோஷர் குடுத்துட்டு நீங்க கிளம்புறதுல வந்து பிரச்சனையே கிடையாது. அதாவது என்னன்னா, அம் இப்ப அந்த பையனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. அந்த பையனுக்கும் இப்ப இப்ப உதாரணத்துக்கு இப்ப நீங்க அடுத்தது வந்து நீங்க அகிலே வந்து ஒரு கல்யாணம் பண்ணாலும் கூட, அவருக்கு வந்து முறைப்படி விவாகரத்து இல்லாம அவரால கல்யாணமே பண்ண முடியாது. நீங்க வந்து இப்ப நைட்டோட நைட்டா வந்து நீங்க கிளம்பிட்டீங்க. இப்ப அந்த பையனோட வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல. கரெக்ட். இப்ப இவ்வளவு தூரம் ஓடுற அளவுக்கு உங்களுக்கு வந்து தைரியம் இருக்கும்பொழுது, ஏன் இந்த விஷயத்த நீங்க செய்ய மாட்றீங்க அப்படின்றது தான். இப்ப ரீசென்ட்டா கூட ஒரு ஒரு வீடியோ செய்தியோ ஒண்ணு பார்த்தேன். கல்யாணம் வந்து பையனுக்கு வந்து பார்த்துருக்காங்க.
பொண்ணை ரெடி பண்ணிட்டாங்க. பொண்ணை ரெடி பண்ணி மணமேடைக்கு கூப்பிட்டு வரும்போது பார்த்தா அவனுடைய லவர் வந்து நிற்கிறான். லவர் வந்து நின்று அந்த பொண்ணை வந்து கூட்டிட்டு போயிட்டான். ஓகேவா? சரி போயிட்டானே அப்படின்ட்டு உடனே அவன் தங்கச்சி அந்த பொண்ணோட அதாவது லவரோட போன தங்கச்சிக்கு அதாவது பொண்ணு மணப்பெண்ணுடைய தங்கச்சி இருக்குல்ல, எல்லார் வீட்லேயும் இப்படி தான் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல இப்படி போகும்போது நாங்கள் வந்து இப்படி இல்லைன்னு நினச்சோம், கடைசி இப்படி ஒரு விஷயத்தை மனசில் வச்சுட்டு எங்களை வந்து கழுத்தெடுத்துட்டான்னு எங்களுக்கு இப்போ தான் தெரியுது. முதல்ல வந்து பெற்றோர்களாக வந்து ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதே அபத்தம். 2 பேர் லைஃப் லாங் போகிற ஒரு வாழ்க்கையில் அவங்கவுங்க அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறது தான் வந்து சாலச் சிறந்தது. சரி, இது இந்தியன் கல்ச்சரு. இந்த கல்ச்சரில் வந்து பன்னெடுங்காலமாக நம்ம ஊர் வளர்ந்துட்டோம் அப்படின்றதுனால அதில் வந்து பேச்சு கிடையாது. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, பெரிய பொண்ணுக்கு பார்த்துருக்காங்க. பெரிய பொண்ணு தாலி கட்டுற நேரத்தில் வந்து லவர் வந்துட்டான்ட்டு அப்படியே கிளம்பி போயிடுச்சு. சரி, இப்போ வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அசிங்கப்படக்கூடாதுன்னு தங்கச்சியை வந்து கூப்பிட்டுருக்காங்க. தங்கச்சியை கூப்பிட்டு தாலி கட்டு, அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னன்னா, தங்கச்சிக்கு ஒரு வாழ்க்கையோ, தங்கச்சியுடைய அந்த கனவையோ அவங்க யோசிக்கவும் இல்லை, அந்த பொண்ணுகிட்ட கேட்கவும் இல்லை. தங்கச்சியை கூப்பிட்டு உட்கார வச்சு கல்யாணம் பண்ணுங்கடான்னும் போது பார்த்தா அவன் அந்த பொண்ணோட லவர் வந்திருக்கான். அந்த பொண்ணோட லவர் வந்து நிற்கவும் அந்த பொண்ணு கிளம்பி போயிடுச்சு. இப்போ மாப்பிள்ளை வந்து தனியாக நின்று இருக்கான். அது ஒரு பெரிய பிரச்சனையே, கல்யாணமும் நின்று போச்சுன்னு வச்சுக்காங்களேன். இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, கல்யாண நாள் அன்னைக்கு கிளம்பி போகிற தைரியம் ஏன் ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ 10 நாளைக்கு முன்னாடியோ ஏன் சம்மந்தம் பேசும்போதோ ஏன் உங்களுக்கு வரலன்றதான் முக்கியமான விஷயம். அதுதான். ஸோ தங்கச்சி என்ன நினச்சிருக்கோம், அக்கா கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏதாவது சொல்லி நம்ம வந்து கதையை பண்ணிக்கலாம்னு பார்த்தா, அக்கா போன அடுத்த செகண்டு தங்கச்சிக்கும் வந்து அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிற வாய்ப்பு வரும்போது அவளுக்கும் ஒரு லவ் இருந்திருக்கு. அதுவும் யாருக்கும் தெரியாது. ஸோ நான் சொல்ல வேண்டியது அதுதான். நீங்கள் எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக ஒரு விஷயத்த சொல்கிறதுல தப்பு கிடையாது. கடைநல்லூர் கார்த்திக்னு ஒரு தம்பி ஃபேஸ்புக்கில் ஒன்று அழகாக எழுதியிருந்தான். நான் உன் மீது கோபமாக இருக்கிறேன் என்று உங்கள் காதலி சொல்வது பெரும் கொடுப்பினை. உங்கள் காதலனோ காதலியோ உன் மேலே கோபமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது பெரிய கொடுப்பினை அப்படின்ட்டு. என்னென்னா, நம்ம நிறைய நேரத்தில் நம்ம வந்து நம்ம மனசில் இருக்கிறத நம்ம சொல்கிறதே கிடையாது. அதுவே வந்து பெரிய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்குது. ஆனால் அதே நேரத்தில் நம்ம நிறைய வாட்டி சொல்லி உங்களுக்கு அது புரியாமல் போகும்போது அதை சொல்லி என்ன அப்படின்ற மாதிரியாகவும் நம்ம போகிறோம். ஆனால் இந்த இடத்துல என்னென்னா, உங்களுடைய காதலை நீங்கள் சொல்லவே இல்லை. உங்கள் வீட்டில் அமுக்குனா மாதிரி இருந்துட்டு கல்யாண நாள் அன்னைக்கு வரும்போது மணமகன் மேடைக்கு வரும்போது நீங்கள் கிளம்பி போகிறோன்னா, அப்போ அந்த பையனுடைய வாழ்க்கை என்னவா? அந்த பையனுக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்குது. அந்த பையன் எவ்வளோ பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பான். அதற்கு நிகரானது தான் இந்த அகிலுடைய வீடியோவும் அவருடைய வாழ்க்கையும். சோஷியல் மீடியாவில் அவங்க ஹாப்பியாக இருக்கிறாங்கன்றாங்க, போகிறாங்க வந்தாங்க, அதெல்லாம் வேறு. 2 பேரும் வந்து உள்ளுக்குள்ளே ஏதோ புகைச்சல் இருந்திருக்கு. அவங்களுக்கு வந்து லோக்கல் பஸ் டிரைவர்கிட்ட மனசு பறி கொடுத்துருக்காங்க. கிளம்புறாங்க, தப்பே கிடையாது. நீங்கள் அகிலோட தான் வாழணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் ஒரு க்ளோஷர், எனக்கு உங்களை பிடிக்கல, டிவோர்ஸ் அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணதுக்கு காரணம் நான் நீங்கள் சொல்லுற இடத்துக்கு வரேன், நான் கையெழுத்து போடுறேன் அப்படின்ற இடத்துக்கு வரணும். ஆனால் என்னென்னா, இங்கே டிவோர்ஸ் அந்த மாதிரி விஷயத்தை பேசவே ஆரம்பிக்கவே முடியாத அளவுக்கான ஒரு சமூக சூழல் நிலவுதுன்றதையும் இங்கே நம்ம பேசி ஆகும். போய் சொன்னதுமே வந்து இதை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கும் எல்லா சொந்தக்காரங்களும் வந்து 10 லட்ச ரூபா பணம் சம்பாதிச்சிருக்கான், அவனை விட்டு நீ எப்படி போகலாம் இப்படின்னு மண்டைய கழுவு தான் வருவாங்களுக்கோசரம், பிடிக்கல நான் கிளம்புறேன் அப்படின்றத இங்கே சமூகம் அதை நேர்மையாக எதிர்கொள்ள தயக்கம் நிறைய இருக்கின்றது அப்படின்றது இங்கே நம்ம அந்த மேகான்ற அந்த பொண்ணு கிளம்பி போயிடுச்சுல, அவருடைய ஒய்ஃபு, அதையும் இங்கே நம்ம கருத்தில் எடுத்துக்கணும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தாராளமாக வாழலாம், அதில் ஆட்சேபனையே கிடையாது. ஆனால் அகிலுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குது. அவன் ஒரு கல்யாணம் பண்ணால் கூட முன்னாள் பொண்டாட்டி நீ முறைப்படி விவாகரத்து பண்ணியான்ற ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கும் அவனுடைய வாழ்க்கையை நடுத்தர நிற்க வைக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. உங்களுக்கு எப்படி உங்களுடைய வாழ்க்கை முக்கியமோ அதே மாதிரி அகிலுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அகில் கல்யாணம் பண்ணிக்காம போகிறான், அது வேற விஷயம். டசன்ட் மேட்டர். அதுக்கான க்ளோஷரை கொடுத்து நீங்கள் முறைப்படி நீங்கள் விலகிட்டீங்கன்னா முடிஞ்சது கதை. இப்போ இது கொடுக்கலன்னா நாளைக்கு ஏதாவது ஒன்றா அந்த சொத்து உங்களுக்கு வரா மாதிரி, நான் எப்படி சொல்கிறது, நம்ம அவ்வளோ தூரம்லாம் பேச வேணாம். ஆனால் க்ளோஷர் வந்து இதுக்கு கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்றது தான் இங்கே நம்ம சொல்லக்கூடிய விஷயம். அதனால் ஒரு உறவிலிருந்து நீங்கள் கிளம்புறதோ இல்லை திருமணம் செய்து கொள்வதோ உங்களுடைய தனிப்பட்ட சொந்த விஷயம். ஆனால் அதில் இன்னொருத்தன் சம்பந்தப்படும் போது அவனுக்கு சரியான க்ளோஷர் கொடுத்துட்டு நீங்கள் நகரணும் அப்படின்றது தான் நான் இங்கே சொல்லக்கூடிய விஷயம். ஸோ இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிய விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.